ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ல நம்ம லெசன் 2 அதாவது a nice cup of tea உடைய பேராகிராஃப் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பேராகிராஃபா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த 11 கோல்டன் ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு கன்க்ளூட் பண்ணி எழுதும் போது நம்மளுக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஸோ நம்ம அதை கொஞ்சம் பிரீஃப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆத்தரை பத்தி கொஞ்சம் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால ஆத்தரை பத்தி கொஞ்சம் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்க கோல்டன் ரூல்ஸை எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாபிக் இதனோட டாபிக் நம்மளுக்கு என்னவா இருக்கு? நைஸ் கப் ஆஃப் டீ. இதனோட ஆத்தர் வந்து நம்மளுக்கு ஜார்ஜ் ஆர்வெல். ஓகேவா? இதனோட ஜானர் வந்து நம்மளுக்கு ஆர்டிகல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜானர் அப்படின்னா வந்து வேற ஒன்றும் கிடையாது, அது வந்து எந்த டைப்ல எழுதியிருக்காங்க. சிலது வந்து ஹாரர் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது வந்து என்ன டைப்ல எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆர்டிகலா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதே நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியான ஒரு ஜானர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இதனோட தீம் என்னன்னா, மேக்கிங் ஆஃப் அ டீ. ஒரு டீ மேக் பண்றதா இதோட தீமே. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல என்ன இருக்குன்னா, எரிக் ஆத்தர் பிளேர் was better known by his pen name George Orwell. ஸோ அவரோட பென் நேம் தான் நம்மளுக்கு என்னவா இருக்கு? ஜார்ஜ் ஆர்வெலா இருக்கு. He was an English writer. He wrote many novel, essay, entitled writing, etc. So he framed 11 golden rules for preparation and drinking of tea. ஓகேவா? ஒரு டீயை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கும் அதை ட்ரிங்க் பண்றதுக்குமான ஒரு 11 கோல்டன் ரூல்ஸை வந்து அவர் கொடுத்திருக்காரு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 3 ரூல்ஸ் நம்மளுக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலி அவர் சஜஸ்ட் பண்றாரு ரீடர்ஸ்க்கு என்னன்னா, இந்தியன் டீயை வந்து சூஸ் பண்ணுங்க ரேதர் தென் சிலோனஸ் சைனா டீ. ஏன்னா இதை குடிச்சாதான் நம்மளுக்கு ஒரு ஹையர் அண்ட் பிரேவர் ஒரு ஆப்டமிஸ்டிக் அப்படியே நம்ம வந்து இதை குடிச்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆத்தரை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஃப்ரேஸ் நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்ற இந்த ஃப்ரேஸ் வந்து இந்தியன் டீயை தான் வந்து ரெஃபர் பண்ணுது. ஓகேவா? ஸோ செகண்ட்லி என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து ஒரு டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஸ்மால் குவான்டிட்டி இன் அ டீ பாட்ல பண்ணணும். ஹி ஆல்சோ ரெக்கமெண்ட் அஸ் டு ப்ரிஃபர் சைனா ஆர் earthenware pots. ஓகேவா? அதாவது அந்த யூஸ் பண்ணக்கூடிய பாட்டை வந்து சொல்றாங்க. ஓகேவா? சைனா ஆர் earthenware pot to silver or Britannia டீ பாட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட் ஷுட் பி வார்ம்டு பிஃபோர் ஹேண்ட். நம்ம வந்து முன்னாடியே பாட் என்ன ஆயிருக்கணும்? வார்ம் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரூல் ஃப்ரம் 4 to 6. 4ல இருந்து 6 வரை என்ன இருக்கு? Fourthly, the strong tea என்ன இருக்கணும்? should be prepared. Orwell emphasizes that one strong cup of tea is better than 20 weak cup of tea அப்படின்னு சொல்றாங்க. So one strong cup of tea வந்து எவ்வளவு விட பெட்டர் சொல்றாங்க? 20 weak cup of tea விட இது வந்து ரொம்ப பெட்டர்னு சொல்றாங்க. So fifth நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, tea should be put straightly into the pot rather than using strainers. ஸோ ஸ்ட்ரெயினர்ஸை யூஸ் பண்ணாம நம்ம என்ன பண்ணணுமா? ஸ்ட்ரெயிட்டா வந்து பாட்ல போட சொல்றாங்க. ஸோ முஸ்லிம் பேக்ஸ் ஒரு எனி அதர் டிவைசஸ். ஸோ இந்த மாதிரிலாம் எதுவும் இந்த ஸ்ட்ரெயினர்ஸ் முஸ்லிம் பேக்ஸ் இதெல்லாமே எதுவும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சிக்ஸ்த்லி, த டீ பாட் ஷுட் பி டேக்கன் டு தி கெட்டில். ஸோ வாட்டர் ஷுட் பி பாயில்டு பிஃபோர் pouring டீ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரூல் நம்பர் 7 to 9. So 7th rule என்ன சொல்றாங்க அப்படின்னா, after mixing the tea with water it should be stirred or the tea pot should be shaken. So அந்த டீ வந்து நம்ம வாட்டரோட மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அதை வந்து நம்ம நல்லா வந்து ஸ்டிர் பண்ணணும். நல்லா வந்து நம்ம அதை ஸ்டிர் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்டிர் பண்ணணும். இல்லைனா வந்து அந்த டீ பாட்டை வந்து நம்ம ஷேக் பண்ணிக்கணும். ஸோ த ஆத்தர் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் சிலிண்ட்ரிக்கல் கப்புன்னு சொல்றாரு. ஸோ அந்த டீ பாட் கூட எப்படி இருக்கணுமா? அந்த கப்பு, அதாவது நம்ம குடிக்க போற அந்த கப் வந்து சிலிண்ட்ரிக்கல் கப்பா இருக்கணுமா, இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிளாட் ஆர் ஷாலோ கப். ஸோ அதாவது இந்த மாதிரி ஃபிளாட்டா இல்லாம இந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு சிலிண்ட்ரிக்கல் கப்பா தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ to drink as the 8th rule. இதுதான் வந்து என்ன சொல்ற 8th rule சொல்றாரு. So 9thly, the cream from the milk should be removed completely. So milkல இருந்து வரக்கூடிய cream என்ன ஆகணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகி இருக்கணும். So this is because creamy milk always gives tea sickly taste. இது ஏன் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, creamy milk வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஒரு sickly taste தான் கொடுக்கும். ஸோ அதனால அது என்ன பண்ணுங்க? கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. ஃபைனல் 2 ரூல்ஸ் என்னன்னா, 10thly, tea should be poured into the cup first before adding milk. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து since it can lead to add extract amount of milk. So finally, tea should be consumed without sugar. So இவ்ளோ சொல்லிட்டு tea should be consumed without sugar. If sugar is added,
one will taste only the sugar not the flavor of the tea. ஸோ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணா என்ன ஆகுமா, நம்மளுக்கு சுகரோட ஃப்ளேவர் மட்டும்தான் தெரியும், சுகரோட டேஸ்ட் மட்டும்தான் தெரியும். நம்மளால என்ன பண்ண முடியாது, டீ உடைய ஃப்ளேவரை நம்மளால வந்து டேஸ்ட் பண்ண முடியாது, அது நம்மளால ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல நம்மளுக்கு கன்க்ளூஷனா என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் ஆர்வெல் has justified his view with clear example. ஓகேவா? ஸோ he is assertive, humorous and factual. His views related to making and drinking tea are prize worthy அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு செகண்ட் லெசன்ல இருக்கக்கூடிய ப்ரோஸோடைய எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து வேணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம வீலன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.